ஹார்ட், லங்ஸ், கிட்னின்னு என்னென்னமோ டிரான்ஸ்பிளான்ட்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த பையனுக்கு பாருங்க ஹெட் டிரான்ஸ்பிளான்ட்டாம். என்னன்னு பார்த்தா இந்த பையனுக்கு சீரியஸான ஏதோ மெடிக்கல் இஷ்யூ இருக்கு போல. இந்த பையனோட தலையை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொரு பாடியில வச்சா மட்டும்தான் இவனால இப்ப உயிர் பிழைக்க முடியும். அந்த டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனோட தலையும் பாடியும் அவனுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுது. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா மிகப்பெரிய சர்ஜரியா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு இந்த பையன் வந்துட்டான். ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்கு. இவன் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். ஆனா இப்ப அவனால ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் கூட போட முடியலங்கிற கடுப்புல பென்சிலை உடச்சு தூக்கி போடுறான். இன்னும் கடுப்பு அடக்க முடியாத பையன் அங்கிருந்து டேபிள தூக்கி தூக்கி போட அது அவ்வளோ ஃபோர்ஸா போய் விழுக்குது. நம்ம கிட்ட இப்படி இவ்வளோ பவர் வந்துச்சுன்னு புரியாத அந்த பையன் ஸ்கூட்டியை தூக்குறான். அது அசால்ட்டா மேல போகுது. இதை பார்த்து அவனோட ஒய்ஃபுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. ஒரு நாள் ஃபேமிலியா எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்கும் போது அவனோட ஒய்ஃபோட பர்ஸை ஏதோ ஒரு திருடன் அடிச்சுட்டு போக பறந்து மின்னல் வேகத்துல போய் பர்ஸை காப்பாத்திட்டான். அந்த திருடனோட கூட்டாளிக இவனை அடிக்க வரும்போது அவன் இது வரைக்கும் பிராக்டிஸே பண்ணாத குங்ஃபு கராத்தே அசால்ட்டா போட்டு வெளியுலன்னு வாங்குறான். இதுக்கு பேர் தான் கடவுள் ஒரு கதவை மூடனா மறு கதவு திறப்பாரு போல.